Good morning students, welcome to our Sheba group of schools online class. Today we are going to learn about exercise 4.1 நம்ம 4th chapter தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் இன் வேர்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.1ஓட இன்ட்ரடக்ஷன் அப்ளிகேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் இன் வேர்ட் ப்ராப்ளம். So we know that the percent means per 100 or out of 100. It is denoted by the symbol percentage நம்ம எடுப்போம் ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ்னால நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 30% அப்படின்னா 30/100 அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் டினோட்டட் த ஃப்ராக்ஷன். எக்ஸ் பர்சன்டேஜை நம்ம எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனில் x/100 நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். It is very useful in comparing the quantities easily. Let us see it uses in the following word problem. So word problem வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். So exercise 4.1ல third sum பாருங்க. So the question is word problem கொடுத்துருக்காங்க. The question is 48 is 32% of what number அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேவா. 48 is 32% of what number. What number தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். What number that means let us consider நம்பர் வந்து நம்ம எக்ஸு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 48 இஸ் 32% ஆஃப் வாட் நம்பர். தட்ஸ் மீன்ஸ் 32% ஆஃப் எக்ஸ் 48 இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 48 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ 32% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ கொடுத்துருக்க ஒரு கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம எடுத்து எழுதிட்டோம் நம்ம. ஸோ 32% ஆஃப்ன்றது நம்ம மல்டிப்ளிகேஷன் நம்ம எடுத்துப்போம். ஸோ 32% நான் என்ன சொன்னேன் 32/100 நம்ம எடுப்போம். 32/100 ஆஃப்ன்றது நம்ம மல்டிப்ளிகேஷனாக எடுப்போம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் வந்து நம்ம எக்ஸ் அப்படி தான் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ த கொஷின் இஸ் வாட் த நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்து என்னவாக இருக்கும் நம்ம எக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இந்த நம்பர் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸோட வேல்யூஸை நம்ம ஃபைன் பண்ணணும் ஓகேவா. ஸோ எக்ஸ் இங்கேயே இருக்கும் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட நம்பர் நம்ம வேல்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸோட வேல்யூஸ் இங்கேயே இருக்கும். எக்ஸுன்றது இங்கேயே இருக்கும். மீதி எல்லா நம்பர்ஸுமே வந்து ஈக்குவல் தாண்டி போயிடும். ஸோ அப்படி போகும்போது 48 அப்படியே இருக்கும். 32ன்றது இங்கே மல்டிப்ளிகேஷன் மேலே இருக்குது. ஸோ இது வந்து டினாமினேட்டரில் போயிடும். 32 × 100 வந்து இங்கே நமக்கு வந்துடும். ஸோ ரெண்டுமே நம்ம இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது ஒரு 8 டேபிள்ஸில் போனோன்னா ஸோ 4 8s are நமக்கு 32. ஸோ திஸ் இஸ் 8 4s are 32. தென் 8 6s are 48. தென் நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸில் போனோன்னா 2 2s are 2 3s are. அண்ட் நெக்ஸ்ட் 2 இருக்குது இங்கே 100 இருக்குது. ஸோ 2 1s are 2 50s are போடலாமா நம்ம. ஸோ 3 × 50. ஸோ 3 × 50 is x is equal to 150. So what the number is? So x ஓட வேல்யூ வந்து 150 ஓகேவா. ரிப்பீட் நான் சொல்கிறேன். ஸோ 48 is 32% of what number. ஸோ அந்த வாட் நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ 32% of x is equal to 48. தென் 32/100 நம்ம எடுத்து போடுறோம். ஆஃப் 32% ஆஃப் எக்ஸுனாலே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் அர்த்தம். ஸோ இன்டூ எக்ஸு நம்ம எடுத்து போகிறோம் இஸ் ஈக்குவல் டு 48. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48/32 × 100. ஸோ ரெண்டுமே நம்ம எடுத்து கேன்சல் பண்ணும். இதில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இதை நம்ம கரெக்டாக எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக தெரியணும் ஓகேவா. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறது ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா நியூமரேட்டரில் இருக்கிறதெல்லாம் டினாமினேட்டர் போயிடும். டினாமினேட்டரில் இருக்கிறது எல்லாமே நியூமரேட்டரில் வந்துடும். அதனால தான் நான் 100 வந்து நான் மேலே போட்டிருக்கேன். ஸோ கேன்சல் பண்ணணும் நமக்கு வந்து என்ன வேல்யூஸ் வந்ததுன்னா 150 அப்படின்னு சொல்லி வந்துடும். கேன்சல் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸாக நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 4th சம் வாட் இஸ் 25% of 30% of 400. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதா. 32% of 25% of 30% of 400ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா the first is 30. ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் எடுக்கணும். 30% of 400 ஓகேவா. ஸோ 30% of 400 வந்து எந்த நம்பர் சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபைன் பண்ணலாம் இஸ் ஈக்குவல் டு 30%. ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ரெக்வர்டு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க 25% of 30% of 400. ஃபர்ஸ்ட் we have to find out this first. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து இதில் வர வேல்யூஸால் நம்ம 25% நம்ம மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 30% of 400 இஸ் நம்ம 30% எப்படி எழுதுவோம் 30/100 எழுதுவோம். ஆஃப் இஸ் தட் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன் இன்டூ 400. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 0 கேன்சல் 0 0 கேன்சல். 30 × 4 is 120. ஸோ
நம்ம வேல்யூ இஸ் 120. 30% ஆஃப் 400 வேல்யூஸ் வந்து 120ன்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். 25% ஆஃப் 30% ஆஃப் 400 is equal to 25% வந்து நம்ம எப்படி எழுதலாம், 25/100 நம்ம எழுதுவோம், into 30% ஆஃப் 400 வேல்யூஸ் என்ன 120ன்னு வந்துச்சு. ஸோ 120 அப்படியே எடுத்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எனக்கு என்ன வரும், ஸோ 0 0 should be cancel and then 2 tables போனோன்னா 2 5s are 2 6s are 5 1s are 5 5s are 25. Next 5 into 6 is equal to 30. So the last question another the required 25% of 30% of 400 is 30. So you have to write hence it's required 25% of 30% of 400 is 30. Okay. Next let us see the 6th sum. 5th sum வந்து next sumல போடுறேன். ஸோ இது வந்து பர்சன்டேஜில் வரதுனால நான் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். ஓகேவா. 6th sum is if the difference between 75% of a number and 60% of the same number is 82.5, then find the 20% of a number. So the question is if the difference-னு கொடுத்துருக்காங்க, difference அப்படின்னா subtract அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. Difference between the 75% of number, difference between the 75% of number and the 60% of the same numberனு சொல்லியிருக்காங்க. ஸோ 75% சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம ரெண்டுமே எடுத்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 75% ஆஃப் அ நம்பர் தட்ஸ் மீன்ஸ் எக்ஸு. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா 75/100 ஆஃப் எக்ஸ் சப்ராக்ட். ஸோ மைனஸ் என்ன எழுதலாம் 60%, 60/100 ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 82.5ன்னு நம்ம எடுத்து எழுதலாமா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 75/100 வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 0.75ன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே வந்து டபுள்ஸ் 2 0 இருக்குது. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0.75. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஸோ 75/100 இஸ் நத்திங் பட் 0.75 நம்ம எடுத்து எழுதணும். 0.75 எக்ஸ் மைனஸ் ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ 0.60x இஸ் ஈக்குவல் டு 82.5. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டுமே வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 0.75x மைனஸ் 0.60. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் 75 0.60. ஸோ 5ல் 0 போச்சுன்னா மீதி 5 and then 7 minus 6 is 1.0. So the value is 0.15. So 0.15x is equal to 82.5 and then we have to find the value of x. So x is equal to 82.5 divided by, so multiplication list இருக்க 0.15 வந்து ஈக்குவல் தண்ணி போச்சா டிவைடில் போயிடும். ஸோ 0.15. ஸோ we have to cancel it. ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே டெசிமல் நம்பர் இருக்கக்கூடாது. டெசிமல் நம்பர் வந்து நமக்கு டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 100ஆல், ஸோ இங்கே 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 100ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது 100 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 82.50. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 00 இங்கே க்ரியேட் ஆகும். ஒரு நம்பர் தள்ளி நமக்கு பாயிண்ட் இருக்கிறதுனால நமக்கு என்ன வரும் பாருங்கள். ஸோ 82.5 அதை விட்டுருங்க. ஸோ 00 நமக்கு க்ரியேட் ஆகும். இங்கேயும் வந்து நமக்கு ஸோ 0.5. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 00 நமக்கு க்ரியேட் ஆகும். 00 ஷுட் பி கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு பாருங்கள் 5000. ஸோ இப்படி வரும். இங்கே வந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா. ஸோ அதனால் இங்கே நம்ம பாயிண்ட் வைக்கிறோம். இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா. ஸோ நம்ம இங்கே பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ இது வந்து 0 வேல்யூ கிடையாது. இந்த 2 0மே கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8250 டிவைடட் பை 0 வந்து வேல்யூ கிடையாது. ஸோ 15 மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். புரியுதா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி ஹவ் டு கேன்சல் இட். ஸோ ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் 15 இருக்குது, இங்கே 50 இருக்குது. 5 டேபிள்ஸில் பண்ணலாமா. 5 டேபிள்ஸில் பண்ணோம் அப்படின்னா 5 3s are 15, 5 1s are 5, balance 3, 5 6 are 30, balance 2, 25 ஆகிடும். 5 5s are 25. இது 0 அப்படியே நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ 3 1s are, then 3 5s are 15, ஸோ balance 1, 3 5s are 15. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு 0 அப்படியே வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 550.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ த நம்பர் தான் நம்ம வந்து எக்ஸு நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். லெட் அஸ் கன்சிடர் என் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். Question is then find the 20% of number. So refer to 20% of number. So 20% of number, that means 20 by 100 into, so number என்ன வந்திருக்கு நமக்கு 550 of number. So of x நம்ம எடுத்து எழுதுவோம். So நமக்கு 25 by 100, this means, so 25 by 100 into, so இந்த நம்பர் வந்து நமக்கு 515 கிடைக்கும். ஓகேவா? so then 0 0 should be cancelled and 0 0 should be cancelled. so 2 into 55 வந்து நமக்கு 110 கிடைக்கும். So next fifth sum, if a car is sold for 2 lakhs and from it original price is 3 lakhs and find the percentage for decrease. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அதோட பர்சன்டேஜ் in the values of the car அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் கார் இஸ் 3 lakhs and the actual selling price of car is 2 lakhsனு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா find the percentage of decrease value. ஓகேவா? ஸோ டிக்ரீஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிக்ரீஸ்னால நம்ம வந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ் வரும்னா, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 lakhsனு நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் வந்து நமக்கு 1 lakhsனு கிடச்சிடும். அதோட பர்சன்டேஜை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ், ஸோ நமக்கு என்ன வேல்யூஸ் வந்ததோ அதோட நம்ம ஒரிஜினல் வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ வர வந்து நமக்கு என்ன வேல்யூஸ் வந்துச்சு, நமக்கு 1 lakh வந்துச்சா பை, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதில் இருக்க ஜீரோஸ் எல்லாமே வந்து இதுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஜீரோக்கு பதில் இந்த ஜீரோ வந்துடும். ஸோ டோட்டலாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 100 by 3 நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்னு பார்த்துக்கலாம். ஸோ 3 into 3 3s are 9. ஸோ பேலன்ஸ் 1, தென் இந்த ஜீரோ வந்து கீழே வந்துடும். ஸோ 3 3s are 9. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு 1 நமக்கு வந்து ரிமைண்டர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து QR/D மெத்தடில் வந்து நம்ம வந்து, ஸோ இது வந்து ரிமைண்டர், this is the quotient and this is the divisor. QR/D மெத்தடில் நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா, quotient ரிமைண்டர் பை டிவைசரில் நம்ம எடுத்து எழுதணும்னா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ Q வேல்யூஸ் வந்து நமக்கு 33 and then remainder is 1 and the divisor is 3. So the decrease percentage is 33 1/3%. Next, let us see the seventh sum. The question is the number when increased by 18% gives 236. Find the number னு கேட்டிருக்காங்க. ஸோ the number when increased அப்படின்னா நம்ம அடிஷனாக நம்ம பண்ணுவோம் by 18%. எதால் by 18%? கிவ்ஸ்ன்றதை நம்ம ஈக்குவல்னு நம்ம எடுப்போம். ஸோ கிவன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவ்ஸ்ன்றது ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு 236. ஃபைண்ட் தி நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து when increased சொல்லியிருக்காங்களா சொல்யூஷனில். ஸோ the number when increased, the number that means let us be consider x. so an x number இன்றது x increased by 18%. increased na plus நம்ம எழுதுவோம். 18% that means 18 by 100 is equal to 236. so 100 into x, so இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டுமே வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். so 100 into x is 100x plus so 18, so 18 divided by 100. ஸோ இதுவும் நம்ம எக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோமா. ஸோ இங்கே நம்ம எக்ஸை நம்ம எழுதுவோம். ஸோ 236. ஸோ நெக்ஸ்ட் 100x plus 18x is 118x. ஸோ 118x divided by 100 is equal to 236. and next வந்து multiplication of x இருக்கு. ஸோ x is equal to 236 into, ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் வந்துடும். ஸோ 100 மேலே வந்துடும். நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் போயிடும். ஸோ 118. ஸோ நம்ம எப்படி இப்போ கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 118 into 2 சார் 118 1 சார் 118 2 சார் தான் வந்து 236. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தெரியும் 236 is equal to 200.
ஸோ x is equal to 200. ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. x is equal to 200. நெக்ஸ்ட் அதே மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க 8th sum. ஸோ அதே வேல்யூஸ் தான் வரும். அதே மாதிரி மாடல் சம். பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. டிக்ரீஸ்டு பை 20%. இந்த நம்பர் when decreased by 20% use 80 find the number அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிவனில் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தி நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் ப்ளஸ் 20% வந்து 20/100 எக்ஸு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ 100 into x is 100x plus 20 divided by 100. ஸோ இது வந்து டிக்ரீஸ்ன்றதை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம மைனஸ்னு போட்டுக்கலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 80. and then next 100 minus 20 is 80. So that means 80x by 100 is equal to 80. So 80 into x is equal to 80. So இந்த டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ 100 இங்கே போயிடும். ஸோ x is equal to 80 into 100 divided by 80. So 80 should be cancelled. So x is equal to 100. So இதில் வந்து நமக்கு x ஓட values வந்து நமக்கு 100ன்னு கிடச்சிருக்கு. Okay students, I hope you all understand today video classes. See you in the next class. Thank you students.